மேம் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். ஆடியோ கிளியராக இருக்குல்ல? எஸ் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஸ்க்ரீன் கிளியராக இருக்கு சார். ஓகே மேம், தேங்க்யூ. லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா மேம்? எஸ் சார். எஸ் சார், அட்டன் பண்ணுங்க சார். ஓகே, இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான். சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா தெரியும்ல? எஸ் சார். எஸ் சார். P/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். P/100. இன்னைக்கு வேற யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்களா சார்? யாரும் வரல போல மேம், என்னன்னு தெரியல. ஆஃப்டர் கால் நம்ம கனெக்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம். ஓகே சார். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. எஸ் சார். And then amount is equal to principal plus இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இது ஒன்று எலாபரேட் பண்ணோம்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR டிவைடட் பை 100. அவ்வளோ. இது பேசிக்ஸு. இதில் ரிலேட்டடாக நம்ம அன்றைக்கி சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். திஸ் இஸ் சம் 1 சால்வ் பண்ணியாச்சு, சம் 2 இது சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதை முடிச்சிட்டோன்னா 225 இது சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த சம்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இஃப் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ certain sum for 15 months at 7.5% per annum exceeds the simple interest on the same sum for 8 months at 12.5% per annum by 32.5, then the sum is. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சர்டன் சம் இருக்குது. பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது மேம், ஆனால் அந்த சர்டன் பிரின்சிபலில் 15 மந்த்துக்கு 7.5% பெர் ஆனம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லையும், அதே சர்டன் பிரின்சிபலில் 8 மந்த்ஸுக்கு 12.5% பெர் ஆனம் அப்படின்னு போடும்போது எனக்கு இங்கே கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 32 ரூபா 50 காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு 32.5 ருபீஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. அவ்வளோதான். இப்போது 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா, ஒரு கண்டிஷன் இது, இன்னொரு கண்டிஷன் என்ன, அதோட டிஃப்ரென்சியேஷன். PNR டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 32.5. ஓகேங்களா, இப்போ எனக்கு பிரின்சிபல் தெரியுமா அந்த இடத்துல? தெரியாது. ஸோ பிரின்சிபல் அப்படி வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 மந்த்து சொல்லியிருக்காங்க. மந்த் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 15 டிவைடட் பை 12. சூப்பர் மேம். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7.5 இந்த 100. அவ்வளோ. தென் அடுத்தது பிரின்சிபல் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ?
8 8 by 12 12 by 12 into into 12.5 12.5 divided by 100. 100 32.5. ஓகே, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு எடுத்த மாதிரி எழுதிட்டோமா? இப்போ இது கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரின்சிபல்னு கிடச்சிருமா? கால்குலேஷன் நான் சொல்லணுமா நீங்களே பண்ணுங்க? நீங்கள் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். ஓகேங்களா? 2 பேரும் ஒரு இடத்துல மாதிரி சேர்க்கலாம். இது நீட்டாக சால்வ் பண்ணுங்கள் நீங்கள். Okay. ஓகே, சால்வ் பண்ணீங்களா? இந்த கால்குலேஷனோட சொல்ல முடிய மாட்டேங்குது. பண்ணுறேன். தேர்ட் ஸ்டெப்ல 1 2 3. ஓகே, இங்கே இருந்து இப்போ இங்கே இந்த வேலையை நம்ம எழுதியிருக்கோமா? இதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஆனால் நான் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா எனக்கு இங்கே டினாமினேட்டர் 12 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 12 இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. நான் மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கீழே இருக்க டினாமினேட்டரு சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அடிக்க வேணாம் நீங்கள். ஓகேங்களா? ஒரே நிமிஷம், எரேசர் எடுத்து அடிச்சிடும். ஓகே, சாரி பிரின்சிபல் இயரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2 சைடும் போட்டிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, நான் கேன்சல் பண்ண முடியும், இது கேன்சல் பண்ணிக்க முடியும், இது கேன்சல் பண்ண முடியும். ஆனால் நான் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே மைனஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கனால அதை சால்வ் பண்ணும்போது எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் எனக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 15 இன்ட்டு 7.5 இங்கே கீழே இருக்க 100 மேலே போகும்போது டினாமினேட்டர் ஆகிடுமா? இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம் இருக்குமா? இப்போது இங்கே 100 இருக்குன்னா மேலே போகும்போது என்ன ஆகும்? 1/100 வரும். இப்போ 1/100னா இங்கே 12 இருக்குது, இங்கே 100 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு 1200 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112.5 வரும். ஓகேங்களா? மைனஸ் சேம் திங் இங்கே அதே தான் பண்ணுறீங்க. 100 டிவைடட் பை 1 இருக்குது, ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்க 1/100. இப்போ பிரின்சிபல் இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 1200. அப்போது இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். எனக்கு இங்கே 1200 இருக்குது, இங்கே 1200 இருக்குது. ஸோ 112 மைனஸ் பி 100p டிவைடட் பை 1200 ஈக்குவல் டு 32.5. பிரின்சிபல் ஈக்குவல் டு 32.5 இன்ட்டு 100 டிவைடட் பை 12.5. அப்போ இந்த டோட்டல் ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பிரின்சிபல் ஈக்குவல் டு 3120. பேசிக்காக இந்த மட்டும் சால்வ் பண்ணிட்டு கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். கால்குலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா மேம்? எஸ் சார். டன், காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் சார். நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிட்டோமான்னு பாருங்க. இல்ல சார், பண்ணாத மாதிரி இருக்கு. ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட், மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட். இது முன்னாடி நம்ம எங்கே பார்த்தோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன் பார்த்தோமா. சேம் திங் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க, என்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது சார், இந்த ரூபாயை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் பேங்க்கில். அப்படி போடும்போது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பிளான் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் கேட்குறீங்க மேனேஜர்கிட்ட. மேனேஜர் உங்களுக்கு 2 பிளான் கொடுக்குறாரு, பிளான் ஏ, பிளான் பி. ஓகேங்களா, இதில் போட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே சார் இவ்வளோ ரூபாயே இதில் போடுங்க, இவ்வளோ ரூபாய் இதில் போடுங்க, எனக்கு இயர்லி இவ்வளோ ரூபா வருதா, ஓகே நான் இந்த கண்டிஷனுக்கு நான் அடாப்ட் ஆகிறேன், ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகேங்களா, இப்போது சேம் ஆப்டிடியூட் கொஷின்ஸில் எப்படி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, a sum of rupees 10,000 is lent partly at 8% and remaining at 10% per annum. If average yearly rate of interest is 9.2%, then two parts are. ஓகேங்களா, அதாவது 10,000 என்கிட்ட பணம் இருக்குது சார், அதே நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு பார்ட் அப்படின்றது 8% இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு பார்ட்டு 10% இன்வெஸ்ட் பண்ணுறேன். இயர்லி ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, 9.2% எனக்கு இயர்லி ஆவரேஜ் கொடுக்குறீங்க, ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறீங்க. அப்போது இந்த கண்டிஷனில் 8 பார்ட்டில் நான் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற ரூபாய் என்ன, எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், 10 பார்ட்ஸில் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது கொஷின். ஓகேங்களா, அப்போது மிக்சர் அலிகேஷன் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஃபஸ்ட்டு 8% மேம், அடுத்தது 10%, 2 கண்டிஷன் வந்துருச்சா. இயர்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஓவரால் ரேட்டு 9.2%. அப்போது இதையும் மைனஸ் பண்ணி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்றது இங்கே வரதான குவான்டிட்டி, அதாவது 10%க்கான குவான்டிட்டி. இது 10ஐயும் 9.2 மைனஸ் பண்ணி வர்றது 8%க்கான குவான்டிட்டி. ஓகேங்களா, ஓகேங்களா, அப்போது 10 மைனஸ் 9.8னா 0.8, 9.2 மைனஸ் 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.2. அப்போது எனக்கு கிடச்சிருக்கிறது 0.8ங்கிறது 8%க்கான குவான்டிட்டி, 10ங்கிறது 1.2ங்கிறது 10%க்கான குவான்டிட்டி. இந்த இங்கே இருக்கக்கூடிய ரேஷியோவில் எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ஹோல் வேல்யூஸ் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 10 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே 8 கிடைக்கும், இங்கே 12 கிடைக்கும். ஓகே, 12 8 20. இப்போ எனக்கு டோட்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், இங்கே 8 12, இங்கே ஒரு 8 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 20 பார்ட்ஸ் இருக்குது. 20 பார்ட் அப்படிங்கிறது 10,000. ஓகேங்களா, 20 பார்ட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே கிடச்சிருக்க குவான்டிட்டி, டோட்டல் குவான்டிட்டிங்கிறது என்னது 10,000 தானே. 12 பார்ட்ஸ், இங்கே 8 பார்ட், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 பார்ட். 20 பார்ட்டுங்கிறது 10,000 அப்படின்னா 1 பார்ட் அப்படிங்கிறது எவ்வளவு, 20 பார்ட் அப்படிங்கிறது 10,000னா 1 பார்ட் அப்படிங்கிறது எவ்வளவு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சு விட்டுடலாம், இந்த 2க்கு 5 2 சார் 10 0. 1 பார்ட் அப்படிங்கிறது 500. ஒரு பார்ட்டு 500னா 8 பார்ட் எவ்வளோ, 8 40. 12 பார்ட் எவ்வளோ, 6,000. ஓகே, 6,000. அவ்வளோ காப்பி பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க.
கேட்கலாமா? கேட்குது. இப்போ ஆடியோ கிளியராக இருக்கா? சமயம் கேட்குது. இப்போ இல்லை. இப்போ அடுத்த கொஸ்டின். இது ஒரு அடுத்த மாதிரி. A sum of money was lent at simple interest at a certain rate for 3 years. Had it been lent at 1% higher rate, it would have fixed 510 more. The money lent was என்ன சொல்கிறாங்கன்னா certain money certain rate of interestக்கு நீங்கள் போடுறீங்க ஓகேங்களா, அது உங்களுக்கு certain interest கிடைக்கும். சில ரூபாயை சில இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 3 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா இந்த கண்டிஷன் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில மணியை சில இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடுறத 1% போட்ட இன்ட்ரெஸ்ட்டோடு தாண்டி 1% ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் போடும்போது 510 ரூபா சேர்த்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா மிஸ்டே? 100 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிஷன் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய் போட்டுக்கோங்க, எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ண போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் போட்ட ரூபாய் போட்ட இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கிறது என்னது 510 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போது இது என்ன சார் இந்த சம் எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டைரக்ட் இப்போ ஓகேவா? அப்போது நான் உங்களுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அது என்ன சார் இன்னொரு இன்டெப்த்தை கொடுத்துருக்காங்கன்னா 1% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ ரூபா கிடைக்கும்? டோட்டலாக 1% அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படின்னா ரிட்டனாக கிடைக்கும். 2% 5 வருஷத்துக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? 2 × 5 10 ரூபா கிடைக்கும். இந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர்ங்கிறது எதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் கொடுத்தீங்கன்னா இங்கே 3 இயர்ஸு இங்கே 1 இயர்ஸ் அட் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 3 × 1% அப்படிங்கிறது 3%. 3% ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு 510. ஓகேங்களா? அப்போது 3 வருஷத்துக்கு 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி போகும்போது எனக்கு 3% கிடைக்குது. 3% வந்து பிரின்சிபல் எனக்கு தேவையான தனித்தனி கேட்டுருக்கேன். எவ்வளோ ரூபா நான் கொடுத்துருக்கேன்னு கிடைச்சேன், பிரின்சிபல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுதான் ஷார்ட்கட்டு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் எடுக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன், இங்கே என்ன இயர் இருக்குன்னு பார்க்குறேன், ரெண்டு மல்டிபிள் பண்ணுறேன். 3% P is equal to 510. 3% 3 / 100 into P is equal to 510. பிரின்சிபல் அங்கே வச்சுக்கிறேன். 510 8 100 டினாமினேட்டருக்கு மேலே வரும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டர் இருக்க 3 கீழே வரும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். சால்வ் பண்ணாலும் 1 3 is 3 1 3 is 3 something like this. என்ன தெரியும் சார்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ப்ராப்ளம்
சால்வ் பண்ணியாச்சாங்க? இந்த கொஷின் நம்ம பொருள் ஓகே வெயிட் பண்ணி இந்த கொஷின் மாதிரியே இன்னைக்கு ஒரு கொஷின் an amount of P was put at a certain rate of interest for 4 years. If it had been put at a 6% higher rate for the same period, it would have fetched 600 more interest. What is the value of 2.53? இப்போ ஆக்சுவலாக பிரின்சிபல் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பிரின்சிபலோட 2.5 இன்டூ பண்ணிக்க போகிறீங்க. இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுனா ஈஸியான நானே means 4 years okay 6.6% rate of interest 4 into 6 24%. So 24% of P is equal to 600. 24 divided by 100 of P is equal to 600. P equal to 600 into 100 divided by 24. Cancel பண்ணோம்னா 6 4 24 25 6 principal equal to 2500. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? வாட் இஸ் வேல்யூ? 2.53. 2.5 into எனக்கு அந்த வேல்யூ 25. 25 into 25 6,000. 200. Okay. முன்னாடி உங்களுக்கு 2 பார்ட்டு சம் 1 ரூபாயை ரெண்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இயர்லி 9.10% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அந்த பர்சன்டேஜ் சொல்லாமல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணாங்க? ஓகேங்களா? என்ன சொல்லிட்டாங்க? சம் ஆஃப் rupees 1508 is linked into 2 parts. One at 8%, another at 6%. The total income is 106. The money linked at 8%. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா பை 100. டோட்டல் இன்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 கண்டிஷனும் சேர்ந்து வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன ரூபி பை 100 ஈக்குவல் டு 106. பிரின்சிபல் புரியுமா? இப்போ 2 பார்ட்டு ஒரு 1550 ரூபா இருக்குது. ஒரு பார்ட்டில் ₹1 போட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் திருப்பி இன்னொரு பார்ட்டில் போடுவீங்க. பார்ட்டாலும் 2 பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பார்ட்டில் போட்டுட்டு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரூபாய். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்புறம் பிஎஸ் எவ்வளோ 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8% டிவைடட் பை 100. அப்போது இங்கே ₹X போட்டேன்னா இப்போ பேலன்ஸு 1550ல் மைனஸ் எக்ஸ் என்ன ரூபாயோ அத்தனை நான் இங்கே இன்னொரு பகுதியில் போட்டுருக்க முடியும். அந்த கண்டிஷனில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 106. இதை சால்வ் பண்ணனா 8x டிவைடட் பை 100 ப்ளஸ் 1550 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 106. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க 6/100 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்க 6/100 தூக்கி இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி பண்ணுறாங்க 8x டிவைடட் பை 100 ப்ளஸ் 1550 into 6 0 by 6 are 30 plus 30 plus 3 33 degree minus 3 6 6 plus 2 is 9300. ஓகேங்களா? 9300 divided by 100 minus 6x divided by 100 equal to 106. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்? எல்லாமே ப்ளஸ் மைனஸ் இருக்கா? கிட்டே எல்லாத்தையும் இது எல்சிஎம் எடுத்துக்கிறேன் 100 எடுத்துக்கிறேன். அதனால் இங்கே 100 இருக்குது, 8x வச்சுக்கலாம் ப்ளஸ் 9300 100 இருக்குது மைனஸ் 6x ஈக்குவல் டு 106. 8x 6x போச்சுன்னா 2x ப்ளஸ் 9,100 equal to 106. So 2x plus 9,300 is 106 00. 2x equal to 9,300 minus 100 100. So x equal to 2x equal to 1,300. X equal to 2 is to 6 2 are 650. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மணி லிமிட் 8% எடுத்திருக்கேன், எக்ஸ் எடுத்திருக்கேன் 650. ஓகே, புரிஞ்சது?
காப்பி பண்ணுங்க. A person invested money in 3 different schemes for 6%, 6 years, 10 years, and 12 years at 10%, 12%, 15% simple interest respectively. At the completion of each scheme, he gets the same interest. The ratio of his investment is ஒரு பேர் சில அமௌண்ட் வச்சுருக்காரு. அதான் 6 வருஷத்துக்கு 10% இருக்கும். இங்கே லைன் கண்டினியூஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கிறது கண்டினியூஸாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் வருஷத்துக்கு செகண்டு, தேர்ட் வருஷத்துக்கு தேர்ட். ஓகேங்களா? இப்போது 6 இயர்ஸ்னால் 10%, 10 இயர்ஸ்னால் 12%, 12 இயர்ஸ்னால் 15%. இந்த கண்டிஷனில் ஒரு சர்டன் பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தான் PNR/100. நான் என்ன பண்ணுறேன், பிரின்சிபல் இன்ட்டு ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் கொடுத்துருக்கேன். 6 இயர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், 10% டிவைடட் பை 100 எல்லாமே ஈக்குவல்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் தான் நமக்கு ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் PNR டிவைடட் பை 100. அடுத்த பிரின்சிபல் எவ்வளோ, பிரின்சிபல் இன்ட்டு 10 இயர்ஸு 12% இன்ட்டு பிரின்சிபல் இன்ட்டு 15% 12 இயர்ஸ். இப்போ இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். 60 divided by 100 equal to 120 p divided by 100 is equal to 185 divided by 100. இது எல்லாமே பேஸ் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இங்கே 60, 120, 180. இப்போ இது எல்லாமே ஒரே டேபிள் தானே. 160, 60, 260 சார் 120, 360 சார் 180. அப்போ என்ன சார் இருக்குது, 1p equal to 20p is equal to 30p. ஓகேங்களா? இது எல்லாமே ரேஷியோ. இது ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூ ஈக்குவல் எடுத்துக்கணும், அடுத்து இந்த 2 வேல்யூ ஈக்குவல் எடுத்துக்கணும். ஸோ பிரின்சிபல் 1 டிவைடட் பை பிரின்சிபல் 2 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 1. அடுத்து இந்த பிரின்சிபல் 2 டிவைடட் பை பிரின்சிபல் 3 1. இங்கே 2 ஈக்குவல் எடுத்துன்னா எனக்கு என்ன வரும், 30 டிவைடட் பை 20. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் 1 எவ்வளோ, பிரின்சிபல் 2 எவ்வளோ, பிரின்சிபல் 3 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த பிரின்சிபல் 1ஓட வேல்யூ என்னன்னா 20, பிரின்சிபல் 2ஓட வேல்யூ என்ன 1, பிரின்சிபல் 2ஓட வேல்யூ அடுத்து இங்கே போகணும், பிரின்சிபல் 2ஓட வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க, பிரின்சிபல் 3ஓட வேல்யூ 20. ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை பற்றி இங்கே எழுதணும், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை பற்றி பக்கத்தில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு இங்கே எழுதணும். இந்த கான்செப்டை உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் போகும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி சும்மா இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கில் மேபி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நடக்கும்போது இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சொல்லி 3 2 6 3 2 600, இங்கே 30, இங்கே 20, இந்த 0 இந்த 0 பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்குது, 63 2 ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா, 634 64. ஓகே, ப்ளீஸ் ஏன் ஹரியில் இருக்கு, சரி ரெக்கார்டிங் வந்து பார்க்குறேன். நான் நிறையா சம்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்களா, நிறையா சம்ஸ் மூவ் ஆகிடுச்சு. ரெக்கார்டிங் சம்ஸ்னால் அது இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆக்சஸ் எனக்கே கொடுத்துட்டாங்க, நானே அப்லோட் பண்ணிட்டேன் காலேஜில். நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து சொல்லுங்கள்.
என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் அப்படியே உங்களோட இருக்கிறதெல்லாம் பாருங்கள். அப்படி இல்லாத போது நம்ம ஒரு ஆப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆப்பில் மேபி இன்னொரு ஃபியூ டேஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணுறோம். அந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் ஒரு செஷனாக எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். நாட் லைவ் செஷன், நானே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அதில் ஒன்றும் இருக்குது ஓகேங்களா. இப்போதைக்கு தற்காலிகமாக என்னென்ன கிடைக்குதோ அதை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணி ஒரு நல்ல ஆப் ஒன்று நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஏஐ யூஸ் பண்ணி அதில் நீங்கள் டெஸ்டிங் போட்டுக்கலாம். பேக்கேஜ் லேர்னிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஸோ நான் அதை அம்பிஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உடனடியாக அந்த செஷன் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. என்டிபிஷன் கூட சரி சோமியா வெளியாச்சு சொல்லுங்கள். ஆமாம் சொல்கிறேன். வெளியிடல நீங்கள் ரேஷியோ அப்படிங்கிறது இப்போ ரேஷியோ விச் இஸ் ரிலேட்ஸ் டு ஃப்ராக்ஷன். இப்போ ரேஷியோவில் ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ A/B 2/4. ஏவோட ரேஷியோ 2, பியோட ரேஷியோ 4. இப்படி எழுதலாமா? இப்படி எழுதுனாலும் ஏவோட ரேஷியோ பியோட ரேஷியோ என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எப்படின்னு பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4A is equal to 2B. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிங்கன்னா 2, 1. இந்த கண்டிஷன்லையும் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ரேஷியோ கொடுக்கும், சி அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி இப்போ 3 ரேஷியோ இருக்குது. AB is equal to 30. A is to B அதோட ரேஷியோ 2:4னா B is to C அப்படிங்கிறது அதோட ரேஷியோ 4:6ன்னு கொடுத்து சம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன கொஷின் கேட்குறேன், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ அப்படின்னு கொடுங்க. நம்மள்கிட்ட கொஷின் கேட்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், நீங்கள் எந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா. இந்த வேரியபிள் ரிப்பீட் ஆகிருக்கு பார்க்குறேன். ஏ ரிப்பீட் ஆகிருக்கா இல்லையா, பி ரிப்பீட் ஆகிருக்கா ஆகிருக்கு, சி ரிப்பீட் ஆகிருக்கா ஆகலை. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய 3 வேரியபிளில் ரிப்பீட் ஆன வேரியபிளை சென்டரில் வைக்கிறீங்க. ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 வேரியபிள் இருக்குல்ல, அதையே எப்படியான வச்சுக்கோங்க. ஏ எப்படியான எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஏபிசி இப்போ 3ஓட வேல்யூ தான் எடுத்தேன், நான் 3ஓட வேல்யூ எடுத்தேன். இப்போது ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். 2, 4. அடுத்தது இங்கே தான் தெளிவாக இருக்கும். பிஓசி கொடுத்துருக்காங்களா, இப்போது அடுத்த லேயர் எழுதுறீங்க. ஓகேங்களா. 4, 6. ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த எம்டி ஸ்பேஸ் எப்படி சார் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்டி ஸ்பேஸுக்கு ரைட்லேயோ லெஃப்ட்டில், ஓகேங்களா, இந்த எம்டி ஸ்பேஸுக்கு இங்கே டி இருந்துச்சு அப்படின்னா டியோட வேல்யூ எடுத்து போடுங்க. டி இல்லைங்கிற போது பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போது இங்கே டி இல்லை, எனக்கு இங்கே டி தான் இருக்குது. டியோட வேல்யூ என்ன 4. இங்கே ஏ எம்டியாக இருக்குது, டியோட வேல்யூ 4 எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் 4 2 8 4 2 சொல்லுங்கள். இங்கே மேம் கேட்குறீங்க? இல்லை இங்கே ஆக்சுவலாக இப்போ இந்த மாடல் நீங்கள் பாருங்கள். அடுத்து ஏசி நான் மறுபடியும் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ
இங்கே எம்டி ஸ்பேஸை பக்கத்தில் இருக்க வேல்யூ வச்சு நினச்சிட்டிங்க உங்களுக்கு 8, 16, 24 உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. மேபி இதை மறுபடியும் ஒரே சிங்கிள் டேபிள்ஸில் கேன்சல் ஆக மாட்டேக்கா. 2 4 சார் 8, 4 4 சார் 16, 6 4 சார் 24 கேன்சல் பண்ணிங்கன்னா 1:2:3 என்னதுமா. இப்போது நான் மறுபடியும் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். A:B அண்ட் தென் A:C கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போது A:3க்கு 4 இதே வேல்யூ 4 6. இப்போது எந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அதை எந்த சென்டரில் வைப்பீங்க? ஏ சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போது பியும் சியும் நான் மாற்றி கொடுக்குறேன். ரெண்டு சைடு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போது கரெக்டாக ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லுவேன். ஏவோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ என்ன 4, இங்கே ஏவோட வேல்யூ என்ன 4, சியோட வேல்யூ என்ன 6. இப்போது இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதை எப்படி ஃபில் பண்ணுவீங்க? இங்கே ஆகலாம் அப்படியே கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். 6 2 சார் 12, 4 2 சார் 8, 4 2 சார் 6 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிசிக்கான வேல்யூ கிடைச்சிடும். கொஞ்சம் நம்ம மணிக்கே சால்வ் பண்ணுறோம்ல. லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. செக் பண்ணிக்கோங்க. சம் சால்வ் பண்ணுறோம்ல. ஓகே. ஓகே last 2 steps. இது ரெண்டும் ஒரே மாடல் பாருங்கள். ரமேஷ் borrowed some money at the rate of 5% per annum for the first 4 years, 8% per annum for the next 6 years and 12% per annum for next period beyond 10 years. If the total interest paid at the end of 12 years is 9,016, then find the money borrowed by ரமேஷ். ஓகேங்களா. ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சில ரூபாய் வாங்குறாரு. ஓகேங்களா. ஒருத்தர் கடனாக வாங்குறாரு. கடன் வாங்குறவர் கடன் கொடுக்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, ரமேஷ்னால் பணத்தை எவ்வளோ வேகமாக கட்ட முடியும்னு தெரியல. ஆனால் அவர் ப்ரிகாஷனாக ஒரு ரூல் சொல்கிறார். என்ன ரூல் சொல்கிறாருன்னா, நீ இந்த பணத்தை உடனடியாக கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு இவ்வளோ ரூபா கொடு, இத்தனை % இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ இன்ட்ரெஸ்ட்டை நீ எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன கண்டிஷன் சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு சில ஒரு 10,000 பணத்தை கொடுத்துட்டாரு. இங்கே வர இந்த 10,000 நீ கொடுத்துட்டேன். அதில் முதல் 4 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு வருஷமே நீ கொடுத்துட்ட அப்படின்னா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு தர வேண்டாம். இல்லை அப்படிங்கிற போது முதல் 4 வருஷத்துக்குள்ளே நீ அந்த பணத்தை திருப்பி செலுத்தலைன்னா அந்த 4 வருஷத்துக்கு எனக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடு. இல்லை உன்னால் அப்பயும் கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்குள்ளார எனக்கு 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடு. இல்லை அப்பயும் உன்னால் கொடுக்க முடியலன்னா 10 வருஷத்துக்கு மேலே போயிடுது. உன்னால் 10 வருஷமாக இந்த 10,000 பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா 10 வருஷத்துக்கு மேலே நீ எத்தனை வருஷம் எடுத்துக்கிறியோ ஒரு வருஷத்துக்கும் 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு வருஷம் இயர்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த கண்டிஷனில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 12 வருஷம் கழிச்சிருக்கு. ரமேஷ்னால் உடனடியாக பே பண்ண முடியல. அப்போது அவர் லெண்டர் கொடுத்த கால்குலேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 12 வருஷம் கழிச்சு பணத்தை ரீபே பண்ணுறாரு. ரீபே பண்ணும்போது 9,016 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு பே பண்ணுறாரு. ஓகேங்களா. இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சா? கண்டிஷன் புரிஞ்சுன்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறேன்.
பீரியட் பியாண்ட் 12 இயர்ஸ்க்கு 9600 சொல்லியிருக்காரா. இப்போது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ரமேஷ் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் சொல்லியிருக்காரா. 5% எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. ஓகேங்களா. அடுத்தது 4 வருஷத்துக்கு கடந்துருச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காரு? 8% இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காரு. 8 இன்ட்டு 6 வருஷத்துக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து 6 வருஷத்துக்கு. அப்போ 6 நாள் 10 வருஷம் ஆச்சு. அப்போ பேலன்ஸ் ஒன்று எத்தனை வருஷம் இருக்குது? 2 வருஷம் தான் இருக்குது. அப்போது 10 வருஷத்துக்கு கடந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 6 நாள் 10 12 வருஷம் கிடச்சிருச்சு. எனக்கு 12 வருஷத்துக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாரு? 5 4 சார் 20, 8 6 சார் 48, 12 2 சார் 24. அப்போது 12 வருஷத்துக்கு ரமேஷ் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இவ்வளோ ரூபா. இதை வச்சு டோட்டல் பண்ணுங்கள். 8 நாள் 12, 2 3 4 7 7 8 9 92% அப்படிங்கிறது அவர் 12 வருஷத்துக்கு அவர் பே பண்ண இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரமேஷ் பெய்டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை ஹிம் அட் தி எண்ட் ஆஃப் 12 இயர்ஸ். 12 வருஷத்துக்கு 92%. அப்போ 92% அப்படிங்கிறது தான் 9016. அப்போ 1% அப்படிங்கிறது எவ்வளவு? 9016 இன்ட்டு 92 டிவைடட் பை 100னா வருமா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 4 சார் 12 33 25 எல்லாத்தையும் சால்வ் பண்ணேன்னா 123 is 23. 4 times போட்டிங்கன்னா 80, 4 3 is 92. 23 into 4 4 3 is 2 4 5 plus 92 அதிகமாக போகுது. இப்போ 23 into 3 போடுறேன். 36 9 6. அப்போது 69 + 1 70 18 90 21. அப்போ 23 into 7 2 14 8 2 9 2 8 plus 2 20. அப்போ 9 times போடலாம். 97 97 207. அப்போ 39 207னா 3 4 2 தடவை போட்டேன் 392. அப்போது மொத்த வேல்யூஸ் எனக்கு என்ன இருக்குது? 392 into 25. ஓகே. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இல்லை 392 into 25. 392 into 25 5 2 sir 10, 9 5 sir 45 plus 1 46, 3 2 sir 15 plus 4 19, 2 2 sir 4, 9 2 sir 18 8, 6 plus 1 7 0 6 4 10 9 10 18 7 8 9 9800. ஓகே. நான் மறுபடியும் எழுதி போடுறேன். கால்குலேஷன் புரிஞ்சு இந்த நிமிஷம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி பாருங்க. மறுபடியும் எழுதி போடுறேன். இப்போ நல்லா கஷ்டம். ரமேஷ் அப்படிங்கிறவர் பணத்தை வாங்குறாரு. 12 வருஷம் கழிச்சு தான் கட்டுறாரு. அதில் 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, 6 வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, 10 வருஷம் கடந்து போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ 6 நாள் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு கடந்து மறுபடியும் 2 வருஷம் தான் இருக்குது 12 வருஷத்துக்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. 6 வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4 5 சார் 20%, 6 8 சார் 48%, 12 2 சார் 24%. எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க 92%. அப்போது 92% அப்படிங்கிறது 9016 அப்படின்னா 1% அப்படிங்கிறது எவ்வளோ கேட்குறேன்? 1% அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? 1% is equal to 9016 into 92% தானே 100 divided by 92. எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 300 நம்ம என்ன ஆன்சர் அப்ளை அவர்க்கா 41 50 sorry 46 50 23 3 21 9 2 392 392 into 392 into 50 123 25 25 இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ? 9800 which is
பிரின்சிபல் 9800 பணத்தை வாங்கியிருக்கிறாரு. அது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இந்த சொன்ன கண்டிஷனில் 9016 இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சம்மை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். A person borrowed some money at rate of 8% per annum for the first 2 years, at the rate of 11% per annum for the next 3 years, and at the A person borrowed some money at the rate of 8% per annum for first 2 years, at the rate of 11% per annum for the next 3 years, at the rate of 16% per annum for the period beyond 5 years. If he pays total interest 21,400 at the end of 9 years ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? 8% per annum for ஃபஸ்ட்டு 2 years, 2 into 8%. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? at the rate of 11% for நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸு. 3 2 5 ஆச்சு. அப்போது இது எத்தனை வருஷத்தில் பே பண்ணுறாரு? 9 இயர்ஸு. 3 2 5னா பேலன்ஸ் இருக்கிறது 4 வருஷம். 4 வருஷத்துக்கு எத்தனை? 16%. 8 is 16%, 33%, 14 into 16, 64%. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6 4 10 13, 6 3 9 10 11, 113% அப்படிங்கிறது 21,400. 1% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1% கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு சர்டன் வேல்யூ வரும். அதோட நிறுத்திக்கலாமா? ஓகே, 1% எவ்வளோ? 21400 into 1%, 100. இதை சொல்கிறேன், 113 டிவைட் பை 100 இருக்கும், பை 100 டிவைட் பை 113. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஆஃப் டு தி நியரஸ்ட் யூனிட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டு தடவை போட்டோம்னா 6 2 226. அப்போது 1 டைம்ஸ் வரும். 120 + 720 87, 97 + 4 101, 101 கிடையாது. அப்போ 0 எடுத்துக்கலாம். 0 செட்டனா ஆல்மோஸ்ட் 8 டைம்ஸ் பக்கம் போகலாம். அப்போது 8 24 போகிறது. 10 சொல்லுங்கள். 80 90 பார்க்குறாங்க. 80 90 அவ்வளோதான். சூப்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல கான்செப்ட்டு? அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா சமயம் நடத்தியாச்சு. நீங்கள் அடுத்தது இது ரிலேட்டடாக டெஸ்ட்டு அங்கே அடுத்த சாப்டர் போகலாம். இன்றைக்கி வராதவங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். நம்ம அவங்களோட கடமை அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து